Hello everyone, welcome back to Swan Study. நம்ம சேனல்ல யூஜிசி நெட் எக்கனாமிக்ஸ் பிவைக்யூஸை சால்வ் பண்ணி வீடியோஸாக இருந்துட்டு நம்ம அப்லோட் பண்ணிட்டு வந்துருக்கோம். அதோட ஒன் ஆஃப் த வீடியோ தான் இருந்துட்டு இந்த வீடியோ. ஸோ இதில் நம்ம ஜூன் 2024 கேட்கப்பட்ட ஒன் ஆஃப் த நியூமெரிக்கல் கொஸ்டின் தான் இருந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டேரக்டாக நம்ம கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் என்ன, இட்ஸ் அ காஸ்ட் அண்ட் டிமாண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஃபோம் ஆர் given respectively as C is equal to 1064 plus 5x plus x square by 25. இது x square by 25 the cost function and the demand function அதாவது price function இருந்தது p is equal to 157 minus 3x. Then the sale of output at which profit would be maximum. So இந்த கொஸ்டின்ல நம்ம என்ன கேட்கறாங்கன்னா, நம்ம இருந்துட்டு எந்த லெவல் ஆஃப் அவுட்புட்ல இருந்துட்டு ப்ராஃபிட் இருந்துட்டு மேக்ஸிமமா இருந்துட்டு இருக்கும். ப்ராஃபிட் மேக்ஸிமைசிங் லெவல் ஆஃப் அவுட்புட் இருந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம இருந்துட்டு எக்ஸ் என்ன அப்படின்றதான் எக்ஸ்ன்றதான் நம்ம கொடுத்துருக்கிறது. ஸோ எக்ஸ் என்ன, எந்த லெவல் ஆஃப் எக்ஸ்ல இருந்துட்டு நமக்கு இருந்துட்டு ப்ராஃபிட் மேக்ஸிமமா இருக்கும் இந்த ஃபார்முக்கு அப்படின்ற அந்த எக்ஸ் இருந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இங்க நம்ம ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால இருந்துட்டு நம்ம இங்க ப்ராஃபிட் ஃபங்க்ஷன் தான் இருந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ப்ராஃபிட் ஃபங்க்ஷன் என்ன, பை இஸ் ஈக்குவல் டு டிஆர் மைனஸ் டிசி. ஸோ இதுதான் இருந்துட்டு நம்ம யூஸ் பண்ண போறோம். இங்க நமக்கு காஸ்ட் ஃபங்க்ஷன் இருக்கு, டிஆர் ஃபங்க்ஷன் டிசி ஃபங்க்ஷன் இருக்கு, நமக்கு டிஆர் நம்ம இருந்துட்டு ப்ரைஸ் ஃபங்க்ஷன்ல இருந்து நம்ம இருந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மேக்ஸிமம் மினிமம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு மேத்தமேட்டிக்ஸ்ல நம்ம என்ன மேத்தமேட்டிக்ல நம்ம இருந்துட்டு என்ன ப்ரொசீஜர் வந்துட்டு ஃபாலோ பண்ணுவோம். ஸ்டெப் என்ன இருக்கு, ஸ்டெப்ஸ் என்ன, முதல்ல ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குன்னா ஸோ அதை இருந்துட்டு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிப்போம். ஸோ அதை எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 இருந்துட்டு நம்ம போடுவோம். அது மூலியமா இருந்துட்டு நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் இருந்துட்டு நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ எந்தெந்த பாயிண்ட்லாம் இருந்துட்டு மேக்ஸிமம் எதெல்லாம் பிரேக் எந்தெந்த பாயிண்ட்ல வந்துட்டு கர்வ் இருந்துட்டு அதோட ஷேப்பை மாத்துது, அதாவது எது மேக்ஸிமம் பாயிண்ட் மினிமம் பாயிண்ட் எல்லா பாயிண்ட்ஸும் இருந்துட்டு நமக்கு வந்துட்டு இங்க கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் இருந்துட்டு நம்ம எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து லெஸ் தேன் 0 வந்தா எந்த பாயிண்ட்ல இப்ப 2 பாயிண்ட் நம்மளுக்கு கிடைக்குது கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் ஆனா எந்த பாயிண்ட்ல லெஸ் தேன் 0வா இருக்கோ அந்த பாயிண்ட் வந்துட்டு நமக்கு மேக்ஸிமம் பாயிண்ட், அதான் வந்துட்டு நம்ம லோக்கல் மேக்ஸிமம் சொல்லுவோம். எந்த பாயிண்ட்ல எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்துட்டு கிரேட்டர் தேன் 0வா இருக்கும் அந்த பாயிண்ட் தான் வந்துட்டு பாயிண்ட் ஆஃப் மினிமா லோக்கல் மினிமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது மேத்தமெட்டிக்கல். இதே இதை நம்ம எக்கனாமிக் கான்செப்ட்ல நம்ம இருந்துட்டு எப்படி பார்ப்போம்னா, ஒரு ஃபோம் நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல படிச்சிருப்பாங்க இல்லையா, ஒரு ஃபோம் இருந்துட்டு எந்த இடத்துல ப்ராஃபிட் மேக்ஸ் எந்த அவுட்புட் லெவல்ல இருந்துட்டு ப்ராஃபிட் மேக்ஸிமைஸ் ஆகுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறது நமக்கு கண்டிஷன் இருக்கும். என்னென்ன கண்டிஷன், எம்ஆர் இஸ் ஈக்குவல் டு எம்சி, இது நெசசரி கண்டிஷன். சஃபிஷியன்ட் கண்டிஷன் என்னன்னா ஸ்லோப் ஆஃப் எம்ஆர் must be less than of C. ஸோ இதான் வந்துட்டு நம்மளோட ரெண்டு கண்டிஷன் ஃபார் ஃபைண்டிங் த மேக்ஸிமம் பாயிண்ட், அதாவது மேக்ஸிமம் ப்ராஃபிட் பாயிண்ட், ப்ராஃபிட் மேக்ஸிமைசிங் பாயிண்ட் ஆஃப் ஃபோம். ஸோ இது ஒன்றும் இல்லை, இதே மேத்தமெட்டிக்கல் இதுதான் இருந்துட்டு நமக்கு இருந்துட்டு இங்க நமக்கு எக்கனாமிக் தியரிஸா இருந்துட்டு நமக்கு இது எம்ஆர் இஸ் ஈக்குவல் டு எம்சி கண்டிஷன் ஒன்றும் இல்லை, இந்த எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டு நம்ம ஃபைண்ட் பண்ணக்கூடிய இந்த கண்டிஷன் தான் நம்ம இந்த டிஆர் மைனஸ் டிசி போட்டு நம்ம ஒரே ஈக்குவேஷனா சால்வ் பண்ணி வர்றப்ப இந்த மெத்தட்ல போறோம். அதே சேம் மெத்தட் தான் இது. இங்க எம்ஆர் இஸ் ஈக்குவல் டு எம்சின்னு போடுறப்ப இது மூலியமா இருந்துட்டு நமக்கு இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் இருந்து கிடைக்கும். அதே இந்த செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் தான் இருந்துட்டு ஸ்லோப் ஆஃப் எம்ஆர். எம்ஆர்வே திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்றப்ப தான் நமக்கு ஸ்லோப் ஆஃப் எம்ஆர் கிடைக்கும். அதே மாதிரி எம்சிஏவே நம்ம திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்றப்ப தான் நமக்கு ஸ்லோப் ஆஃப் எம்சிஏ வந்துட்டு கிடைக்கும். ஸோ இதே இதாக இருந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதாக இருந்துட்டு கான்செப்ட். ஸோ இப்போ நம்ம இந்த சம்ம இருந்துட்டு நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த காஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 1064 plus 5x plus x square by 25. price function என்ன கொடுத்துருக்காங்க, p is equal to 157 minus 3x. ஸோ இது நமக்கு டிசி இருக்கு. ஸோ இதான் நம்மளோட டோட்டல் காஸ்ட். நம்ம இப்போ டிஆர் வந்துட்டு ஃபைண்ட் பண்ணணும். டிஆர் என்ன, டிஆர் வந்துட்டு நமக்கு பி இன்டூ கியூ. ஸோ கியூன்றது நமக்கு இந்த இடத்துல நமக்கு கியூன்றதே வந்துட்டு நமக்கு எக்ஸ் தான். ஸோ பி இன்டூ எக்ஸ். ஸோ டிஆர் என்ன வரும் நமக்கு, டிஆர் இஸ் ஈக்குவல் டு 157 minus 3x into 4x. ஸோ 157x
157x minus 3x square. ஸோ இதான் வந்து PR. ஸோ நம்ம எம்ஆர்எம்சி ஃபைன் பண்ணியே இருந்துட்டு நம்ம போவோம். இல்லை ஒரே ஃபங்க்ஷனாக சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம எம்ஆர்எம்சி ஃபைன் பண்ணியே போவோம். ஸோ எம்ஆர் என்ன வரும்? இங்க இதை ஒரு ஒன்ஸ் நம்ம பிஆரை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நம்மளோட எம்ஆர் வந்துட்டு 157 மைனஸ் 6x. ஸோ இதான் வந்துட்டு நம்மளோட எம்ஆர். அதே எடுத்துட்டு நம்மளோட எம்சி நம்ம ஃபைன் பண்றதுக்கு இந்த காஸ்ட் ஃபங்க்ஷனை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 1064 வந்துட்டு கான்ஸ்டன்ட். ஸோ அது 0 ஆயிடும். 5x நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு 5 கிடைக்கும். அதே மாதிரி x ஸ்கொயர் பை 25 நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 2x பை 25. ஸோ x ஸ்கொயரோட டிஃபரன்ஷியேஷன் 2x, ஸோ டிவைடட் பை 25. ஸோ இதை நம்ம எல்சிஎம் பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு 125 plus 2x by 25. ஸோ இப்போ எம்ஆர் இஸ் ஈக்குவல் டு எம்சி நம்ம இருந்துட்டு போட்டோம்னா ஸோ இதான் நம்மளோட எம்சி. ஸோ இப்போ நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ், அதாவது மேக்ஸிமம் பாயிண்ட் இருந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம இப்போ எம்ஆர் இஸ் ஈக்குவல் டு எம்சி நம்ம போகணும். ஸோ எம்ஆர் என்ன? 157 மைனஸ் 6x. எம்சி இருந்துட்டு 125 பிளஸ் 2x divided by 25. So இந்த 25 இந்த பக்கம் நம்ம கொண்டு வந்தோம்னா multiply 157 minus 6x the whole into 25 is equal to 125 plus 2x. So these 6x 6 into 150, 6 into 25 into 150x. So இது 157 into 25 போட்டோம்னா 157 25 நம்ம போட்டோம்னா 2925 is equal to 125 plus 2x. So constant outside, x terms outside கொண்டு வந்தோம்னா 3925 minus 125 which is equal to 150 plus 150x plus 2x. So இது எவ்வளவு வரும்? 3800 which is equal to இது 152x. So இதே தான் நம்ம x க்கு சால்வ் பண்ணோம்னா x is equal to 3800 divided by 152. So x is equal to 25. So x is equal to 25 தான் இருந்தது நம்மளோட அவுட்புட் லெவல் at which profit is maximum. So C தான் நமக்கு ரைட் ஆன்சர். ஸோ இதை வேணா இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் கண்டிஷன் மூலியமா நம்ம வந்துட்டு ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ இருந்தாலும் நம்ம செகண்ட் ஆர்டர் கண்டிஷன் வச்சு நம்ம வந்துட்டு ஆன்சர் வந்துட்டு கரெக்டா இல்லையான்றதே நம்ம பார்க்கலாம். சப்போஸ் ஸ்லோப் ஆஃப் எம்ஆர் வந்துட்டு லெஸ் தேன் ஸ்லோப் ஆஃப் எம்சியா வந்துச்சுன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 25 தான் ப்ராஃபிட் மேக்ஸிமைசிங் அவுட்புட் லெவல் ஃபார் த ஃபோன். ஸோ அப்போ இதான் நம்மளோட எம்ஆர், இது நம்மளோட எம்சி. இதை இன்னொருக்கா நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா என்ன வரும்? ஸோ 150 எம்ஆர் இஸ் ஈக்குவல் டு 157 மைனஸ் 6x. இதை நம்ம திருப்பி dmr by dx நம்ம பண்ணோம்னா 157 கான்ஸ்டன்ட் போயிடும். ஸோ இது மைனஸ் 6 இருந்துட்டு நமக்கு வரும். அதே வந்துட்டு எம்சி நம்ம இருக்கோம்னா எம்சி இஸ் ஈக்குவல் டு 125 பிளஸ் 2x டிவைடட் பை 25. ஸோ இதையும் டிஎம்சி பை டிஎக்ஸ் நம்ம இருந்துட்டு பண்ணோம்னா x by 25 இருந்துட்டு சாரி 2 by 25 இருந்துட்டு நமக்கு 2 by 25 இருந்துட்டு வரும். ஸோ இதை நம்ம ஈக்குவேட் பண்ணோம்னா மைனஸ் சிக்ஸ் இருந்துட்டு ஸ்லோப் ஆஃப் எம்சி இருந்துட்டு -6, ஸ்லோப் ஆஃப் எம்ஆர் இருந்துட்டு -6 which is less than 2 by 25. ஸோ செகண்ட் ஆர்டர் கண்டிஷன் தான் இருந்தது நமக்கு. செகண்ட் ஆர்டர் கண்டிஷன் ஸ்லோப் ஆஃப் எம்ஆர் is less than slope of எம்சி. ஸோ இதுவும் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சு. ஸோ எக்ஸ் தான், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 25 இருந்துட்டு நமக்கு ப்ராஃபிட் மேக்ஸிமைசிங் அவுட்புட் லெவல் ஆஃப் ஃபார்ம். ஸோ நமக்கு சி ஆப்ஷன் தான் இருந்துட்டு நமக்கு ரைட் ஆப்ஷன். ஸோ இது நான் இந்த எம்ஆர்எம்சி இந்த மெத்தட் ரெண்டும் ஒரே இதுவும் சரி, இந்த மேத்தமெட்டிக்கல் ஃபார்மும் சரி, ரெண்டும் ஒரே மெத்தட் தான், ஒரே ஃபார்ம் தான். பட் இது தனித்தனியா நம்ம எம்ஆர்எம்சி டைம் பண்ணி போறது, அது ஒரே ஈக்குவேஷனா போறது. எனக்கு எப்பயுமே இந்த ஒரே ஈக்குவேஷனா பை இஸ் ஈக்குவல் டு டிஆர் மைனஸ் டிசி போட்டு அது என்ன சொல்றது, ஸோ பை இஸ் ஈக்குவல் டு டிஆர் மைனஸ் டிசி, டிஆர் டிசியும் ஒரே ஈக்குவேஷனா இருக்குது. இது அப்படியே டி பை ஆர் டி
ஓகே டி பை பை டிஎக்ஸ் போட்டு அதை ஈக்குவல் டு 0 போட்டு அதுக்கப்புறம் டி பை பை டி ஸ்கொயர் பை பை டிஎக்ஸ் ஸ்கொயர் வந்துட்டு நம்ம சால்வ் பண்ணி லெஸ் தேன் 0 ப்ரூவ் பண்றது. இது ஒரே ஈக்குவேஷனா வச்சு போறது. பட் என்ன ஈக்குவேஷன் கொஞ்சம் பெரிய ஈக்குவேஷனா வரும். இது தனித்தனியா எடுத்து பண்றது. ரெண்டு மெத்தடும் நமக்கு ஒரே மெத்தட் தான். பட் இது கொஞ்சம் எக்கனாமிக்கலா போறது. அது நம்ம ஃபுல் மேத்தமேட்டிக்கலா வச்சு நம்ம போறது. பட் எனக்கு எப்பவுமே பர்சனலா எனக்கு எப்பவுமே இந்த மெத்தட் இருந்துட்டு எனக்கு ரொம்ப ஈஸியா ஃபெமிலியர் ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட்ல சால்வ் பண்ணாலும் உங்களுக்கு ஒரே ஆன்சர் தான் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். பிகாஸ் ரெண்டுமே இருந்துட்டு ஒரே மெத்தட் தான். ஸோ எக்ஸ் இந்த சம்முக்கு நமக்கு இருந்துட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 25 தான் வந்துட்டு நமக்கு ஆன்சர். ஸோ இது மாதிரி இருந்துட்டு நம்ம நிறைய சம்ஸ் இருந்துட்டு ஃபியூச்சர்ல எடுத்து நான் நியூமெரிக்கல் சம்ஸ் இருந்துட்டு ஒரு வீடியோவா இருந்துட்டு மேக் பண்ணி நான் அப்லோட் பண்றேன். உங்களுக்கு நீங்க ஏதாச்சும் பிஒய்க்யூஸ் பாக்குறப்ப ஏதாச்சும் ஒரு நியூமெரிக்கல் சம்ஸ்க்கு சால்வ் ஆன்சர்ஸ் வேணும்னா அதை ஸ்டெப் வைஸ் எக்ஸ்பிளனேஷனோட சால்வ் ஆன்சர்ஸ் வேணும்னா நீங்க நம்ம கமெண்ட் செக்ஷன்ல அந்த கொஸ்டின் நம்பர் இல்லை அந்த கொஸ்டினே கூட போஸ்ட் பண்ணுங்க. இல்லாட்டி நம்ம டெலகிராம் குரூப் இருக்கு, டெலகிராம் சேனல்ல வந்து கூட நீங்க அந்த கொஸ்டினை போஸ்ட் பண்ணுங்க. நான் அந்த வீடியோவை அதை அடுத்த வீடியோல நான் கண்டிப்பா அந்த கொஸ்டின் எடுத்து நான் கிளியரா வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. கண்டிப்பா அந்த கொஸ்டின் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.